தமிழகத்தின் மேற்கு மண்டலமான கோவை, நாமக்கல், திருப்பூர், கரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தோட்டத்து வீடுகள் அதிகம். இங்குள்ள வீடுகளில் வயதானவர்கள் தங்கி தங்கள் தோட்டத்தை பண்ணையம் செய்து வருகிறார்கள். கடந்த சில வருடங்களாக இந்த தோட்டத்து வீடுகளில் தங்கி இருப்பவர்கள் கொள்ளையர்களால் கொலை செய்யப்படும் கொடூரம் தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் 2 கொலைகளை செய்துவிட்டு காவல் நிலையம் சென்றவரை போலீசார் நடத்திய விதம் குறித்து வெளியாகியிருக்கும் தகவல் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த ஊஞ்சப்பாளையத்தை சேர்ந்தவர் 95 வயதான விவசாயி பழனிசாமி. இவர் தனது தோட்டத்து வீட்டில் 2வது மனைவியான 75 வயதான பருவதம்மாளுடன் தனியாக வசித்து வந்தார். இவரது மகன் மற்றும் மகள்கள் திருமணம் முடிந்து வெளியூர்களில் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பழனிசாமியும் அவரது மனைவி பருவதம்மாளும் வீட்டில் வெட்டு காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அவிநாசி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் விரைந்து வந்தார். சம்பவத்தில் தொடர்புடையவர்களை விரைவாக கைது செய்ய அறிவுறுத்திவிட்டு புறப்பட்டு சென்றார். செய்தியாளர்களிடம் எஸ்பி விரிவாக தெரிவிப்பார் என்றும் அவர் கூறி சென்றார். சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க சார். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு பல்லடம் அருகே நடந்த 3 பேர் கொலையில் இதுவரை துப்பு துலங்காத நிலையில் இந்த இரட்டை கொலை வழக்கில் போலீசார் கொலையாளியை எப்படி கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்று சிலர் கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில் பழனிசாமியின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ரமேஷ் என்ற இளைஞர் முந்தின நாள் இரவு பழனிசாமியுடன் சண்டையிட்டு தாக்கியது தெரிய வந்தது. இந்த 2 கொலைகள் தொடர்பாக ரமேஷை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். ரமேஷ் வீட்டில் வளர்க்கின்ற ஆடு, கோழி ஆகியவை வேலியை தாண்டி பழனிசாமியின் வீட்டு தோட்டத்திற்குள் புகுந்து விடுவதால் 2 குடும்பத்திற்கும் அடிக்கடி சண்டை நிகழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று இதேபோல பருவதம்மாள் ரமேஷ் குடும்பத்தாரை கடுமையாக திட்டிக் கொண்டிருந்ததாகவும், அப்போது போதையில் இருந்த ரமேஷ் அவரிடம் பதிலுக்கு பதில் வாக்குவாதம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தாங்காமல் அரிவாளை எடுத்து வந்து முதலில் பருவதம்மாளையும் அடுத்து தடுக்க வந்த பழனிசாமியையும் சரமாரியாக வெட்டி போட்டது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று நைட் சண்டை வரலைங்க. அதாவது நாய் வந்தது, சின்னமா சத்தம் போட்டிருக்குது. நாய் இங்கேருந்து வந்துடுது, 8 நாய் வளர்த்துறாங்க. நாய் இங்கேருந்து வந்துடுது, பூச்சி விடு வந்துடுது, சத்தம் போட்டிருக்குது. அவர் நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து நின்றுக்கிறாங்க. அவன் அந்த பக்கம் வேலைக்கு அந்த பக்கம் நின்று பார்த்துட்டே இருந்திருக்காரு. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது முறைச்சுப்பாட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. பாத்தீங்களா, உங்களுக்கு எப்ப தகவல்? ஏன்னா காலையில ஒரு 9 மணிக்கு தகவல் கிடைச்சு நாங்க எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க போலீஸ் உங்களுக்கு சொன்னாங்களா? அவங்க எப்படி கொலை செய்ய? அது வந்து அறுவாள்ல தான் வெட்டிக்கிறாங்க அப்படிங்கறது போலீஸ் சொல்லிட்டாங்க. நைட்டே நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொலை செய்யப்பட்ட போது ரமேஷ் வந்து மது போதையில் இருந்ததாகவும் அவங்க போலீஸ்காரங்க அவங்க போலீஸ் தான் அப்படி சொல்றாங்க. ஆனா அது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவர் குடிப்பழக்கூடியவர், கட்டாயமா குடிப்பழக்கூடியவர். கொஞ்சம் அவரு முன்கோவி ஷார்ட் டெம்பர். சும்மா பலமுறை கூட சொல்லியிருக்கிறத எங்க சின்னமா சொல்லிக்கிறாங்க, விடமாட்டோனையா அப்படி இப்படி இப்படின்னு. ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. இது பண்ணிருப்பாரா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. ஆனா இவர் இந்த அளவுக்கு பண்ணிருப்பாருன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவரே வயசு 95 ஆயிடுச்சு. அவருக்கு பரிச்சயம் இருக்கு. சின்னம்மாளுக்கு வயசு 75 ஆச்சு. அவரு மிக மோசமான நிலைமையில தான் இருக்காரு உடல்நிலை. அவர் இருந்தா இன்னும் 2 மாசத்துல அவரே இறந்து போயிடுவார். அவரை பிடிச்சி இப்படி கோரமா வெட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எவ்வளவு பெரிய பகையா இருந்தாலும் இந்த மாதிரி கோரமான விஷயம் தப்பு. இரட்டை கொலை குறித்து விசாரிக்க பக்கத்து தோட்டத்துக்கு போலீசார் வந்திருக்கும் தகவலை அறிந்ததும் உஷாரான ரமேஷ் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதாகவும், தகவல் அறிந்து அவரை போலீசார் விரட்டிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அதிவேகத்தில் பைக்கில் சென்ற ரமேஷ் வாகனம் ஒன்றின் மீது மோதியதால் சாலையில் சறுக்கி விழுந்து காயங்களுடன் அவிநாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் ரமேஷ் சிகிச்சைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு
சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் தெரிவித்தனர். இதற்கிடையே இருவரையும் வெட்டி போட்டுவிட்டு அவிநாசி காவல் நிலையத்திற்கு சென்ற ரமேஷ் நடந்த சம்பவத்தை தெரிவித்ததாகவும், போதையில் இருந்ததால் அவர் சொல்வது உண்மையா பொய்யா என்று போலீசார் குழம்பியதாகவும் கூறப்படுகிறது. வாலண்டியராக வந்து ரமேஷ் ஒப்புக்கொண்ட நிலையில் அரிவாள் வெட்டு சம்பவம் குறித்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரிக்காமல் போதை தெளிந்த பின்னர் காலையில் வா என்று கூறி அவரை வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்ததாக சிலர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தாய், தந்தை, மகன் என 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் துப்பு துலக்க முடியாமல் சந்தேகத்திற்கு இடமானவர்கள் என்று கையில் கிடைப்பவர்களை எல்லாம் பிடித்து அடித்து வெளுத்து உண்மையை ஒப்புக்கொள்ளச் சொல்வதாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் அடுத்தடுத்து புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பழனிசாமியையும் பர்வதம்மாளையும் வெட்டிவிட்டு அவிநாசி காவல் நிலையம் சென்ற ரமேஷை இரவு பணியில் இருந்த காவலர்கள் போதையில் இருப்பதாக கூறி வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படும் சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர் கொலைகளை தடுக்க காவல்துறை தவறிவிட்டதாக பல்வேறு அரசியல் கட்சியினர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தனர். இதையடுத்து திருப்பூர் மாவட்ட காவல்துறை மறுப்பு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் குற்றத்தின் காரணமும் குற்றவாளியின் அடையாளமும் காவல்துறையினரால் உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றவாளி ஒரு சாலை விபத்தில் சிக்கி தற்போது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவிநாசி பாளையத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் 14,000 கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் 5,012 கேமராக்கள் தோட்ட வீடுகளில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பூர் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல பகுதிகளிலும் போதையில் தவறு செய்யும் நபர்களை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு கூட அழைத்துச் செல்வதில்லை என்று கூறப்படுகிறது. போதை தெளிந்த பின்னர் வரட்டும் என்று திருப்பி வீட்டுக்கே அனுப்பிவிடுவதை வழக்கமாக வைத்திருப்பதால் 2 கொலைகள் செய்துவிட்டு வந்தவரையும் அதே பாணியில் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்களா போலீசார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. எது எப்படியானாலும் குற்றம் கேடு தரும்.